இந்த நாளிலும் செய்திக்கு ஆதாரமாக நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உருவாக்கி தாம் உண்டாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். நாம் வாசித்த இந்த திருவசனத்தின் மூலம் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக நாம் மத்தியில் இருக்கிற என்னுடைய மகன் ஜான் பெற்றவர்கள் சொல்லியிருக்கார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் பிதாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எஸ்ரஜாவை நாளில் வாசிக்கப்பட்ட எஸ்ரஜாவை அதிகாரம் 2 வசனம் 8ல் அதில் உள்ள மறைவான ஆசனை காண்பித்து எங்களுக்கு வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்க எங்கள் பிரிவுகளும் நடமாற்றிருக்கிற ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எஸ்ரஜாவை பிரிக்கிற எல்லா துதிகரம் மகிமைக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெயந்தின் நல்ல பிதாவே, ஆமென். நான் வாசித்த திருவசனம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம் இப்படியாக சொல்கிறது. தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி நாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். இந்த நாளிலும் நம்ம பார்க்க வேண்டிய காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏதேன் தோட்டம் இப்போது எங்கே உள்ளது? வேத ஆதாரம். ஏதேன் தோட்டம் இப்போ எங்கே இருக்கு? ஏன்னா பல பேர் பல காரியங்களை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அவங்க சொல்கிற காரியம் பாருங்க, வேதத்தின் அடிப்படையில் இல்லை. வேதத்தின் அடிப்படையில் இல்லை. இப்போ ஏதேன் தோட்டம் எங்கே இருக்குது? உங்களுக்கு யாராவது பயன் நீங்கள் படித்த உங்களுக்கு ஏதேன் தோட்டம் இப்போது எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு உங்களால் சொல்ல முடியுமா? வேதத்தின் அடிப்படையில் நான் உங்களுக்கு என்னப்பா ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சரி சொல்லுங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல. ஆனால் உங்களுக்கு அதை செய்தியாக சொல்லியிருக்கோம். சாலமோனுக்கான தனிப்பட்ட முறையில் சொல்லியிருப்பேன். அதை செய்தியாக எடுக்கிறேன். இப்போ உங்களுக்கு அறிவிக்கிற காரியம்னா ஏதோ யாரோ செய்தியாக பேசுகிறதோ அந்த மாதிரி கேட்கலாம். நான் உங்களுக்கு இந்த மாதிரி காரியங்களை தெரிவிக்கிறேன். வேதத்தின் அடிப்படையில் கர்த்தர் என்ன ஏற்படுகிறாரோ அதைத்தான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். இப்போ பாருங்கள், நீங்கள் ஒவ்வொரு வாரமும் நீங்கள் இங்கே கொடுக்கப்படுகிற செய்தியை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு புதிதான ஒரு காரியத்தை நான் சொல்லியிருப்பேன். நீங்கள் கவனிக்கணும். நீங்கள் எப்படியே ஏதாவது பிரசங்கம் கேட்டுட்டு போயிடுறீங்க. ஒவ்வொரு வாரமும் சொல்லப்படுகிற செய்தியிலே ஏதாவது ஒரு நீங்கள் அறியாத ஒரு ரகசியம் அல்லது ஒரு அதில் உள்ள உண்மை உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கும். சரி, இப்போ நம்ம இந்த நாளிலும் நமக்கு இருக்கிற நேரத்தில் ஏதேன் தோட்டம் இப்பொழுது எங்கே இருக்கிறது என்பதை நம்ம வேறு ஆதாரத்தில் பார்க்க போகிறோம். சரி, இப்போ தேவனாகிய கர்த்தர் ஆதாமை முதலில் உருவாக்கினாரா அல்லது தேவதூதர்களை முதலாவது உருவாக்கினாரா? தேவதூதர்களை முதல்ல உருவாக்கினார். ஆதாம அப்புறம் உருவாக்கினார். அப்போ பாருங்க, தேவதூதர்களை உருவாக்கினார். அப்படி உருவாக்கப்பட்ட பிரதான தூதன் யார் தெரியுமா? பிரதான தூதன் யார்? லூசிபர். அவன் காப்பாற்றுவதற்காக உருவாக்கப்பட்ட கேரூப் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. காப்பாற்றுகிறதற்காக. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ அப்படியா தேவதூதர்களை முதல்ல உருவாக்குறாங்க. அதுதான் லூசிபர் அப்படிங்கிற வார்த்தை பைபிளில் இல்லைனாலும் ஆனால் மொழிபெயர்ப்பில் இது இருக்கும் போல இருந்ததுனால அந்த வார்த்தை இங்கே வந்து நம்ம வேதாகமத்தில் இந்த லூசிபர்ங்கிற வார்த்தை இல்லை. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே அப்படின்னு எழுதியிருக்குது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி, இப்போ நம்ம விஷயத்துக்கு வந்துடும். நமக்கு நேரம் போதாது. இப்போ தேவதூதர்களே முதல்ல உருவாக்குங்க. சரி, இப்போ பாருங்க, நீங்கள் வாசிங்க. எசேக்கியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 28:13 வாசம். எசேக்கியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 28:13 வாசம். நீ தேவனுடைய தோட்டமாகிய நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன்
இருந்தவன். ஏதேனில் இருந்தவன் போதுமா? அப்புறம் அதில் வேற எதுக்கு அந்த வசனத்திலேயே அதே வசனத்தை தொடர்ச்சி இருக்கா? இருக்கு. வாசி. பத்மராகம். சரி வேண்டாம். இப்போ பாருங்க, நமக்கு தேவையானதை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். 38ஆம் அதிகாரம் 13வது வசனம். 28 13 திருப்பி வாசிப்போம். வாசிப்போம். நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். இவன் யார் தெரியுமா? இவன் தான் இந்த லூசிபர் என்று சொல்லுகிற இந்த பிரதான தூதன். இவன் எங்க இருந்தானாமா? ஏதேன் தோட்டத்துல இருந்தான். அப்ப ஆதாமுக்கு முன்னாடி அந்த இடத்துல அங்க இருந்தது யாரு? வசனம் என்ன சொல்றது? நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன் அப்படின்னு எழுதிருக்கு. அதுல நீங்க 14 வாசிங்க. நீ காப்பாற்றுவதற்காக அது அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன். தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன். அக்கினிமயமான கற்களின் நடுவே உலாவினார். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் வழிகளில் குறையற்றிருந்தாய். நீ உன் வழிகளில் குறையற்றிருந்தாய். இப்போ பாருங்க, இது வந்து யாரை பற்றி சொல்ல? பிரதான தூதனாகிய லூசிபரை குறித்து தான் நீங்க சொல்லப்படுது. அவன் எங்க இருந்தே? அப்போ ஏதேன்ல இருக்கும். இப்போ பாருங்க, வாசிங்கள். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 14ஆம் அதிகாரம் 12 வாசிங்க. 14 12 வாசிங்க. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே. ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே வெட்டப்பட்டாயே. இப்ப பாருங்க, இந்த வசனம் சொல்லுது வானத்திலிருந்து விழுந்தாயே. இப்ப பாருங்க, இவன் எங்க இருந்தான்? ஏதேன்ல இருந்தான். சரியா? எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகம் 28:13 படி இவன் ஏதேன்ல இருந்தான். இப்ப ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 14:12 என்ன சொல்லுது? நீ வானத்திலிருந்து விழுந்தாயே. இப்ப லூசிபரை எங்க இருந்து எங்க தள்ளினாரு? வானத்திலிருந்து தள்ளுனா. இப்ப வானத்திலிருந்து ஒருத்தரை தள்ளி விட்டா எங்க வருவாங்க? பூமிக்கு தானே வரணும். நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க கவனிங்க, நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை இந்த மாதிரி ஒரு காரியத்தை நீங்க உங்களால உங்களுக்கு சொல்றதுக்கு ஆள் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ வானத்திலிருந்து தள்ளப்பட்டவன். இப்போ தள்ளப்பட்டவன் எங்க வந்து விழுந்திருப்பேன்? பூமியில விழுந்திருப்பேன். சரியா? சரி, இப்போ வாங்க ஆதியாகமத்தின் புத்தகம் மறுபடியும் 2ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வந்துருங்க. ரெண்டுல 8-9 வாசி. தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி உருவாக்கி தாம் உருவாக்கிற மனுஷனை அதிலே வைத்தார். இப்ப பாருங்க, அப்போ ஏதேன் முதல்ல வானத்துல இருந்தது. வானத்துல இருந்துச்சு. ஏதேன் தோட்டம் அங்கதான் இருந்துச்சு. அதனால இந்த லூசிபர் அங்கதான் இருந்தேன். அங்க இருந்து எங்க தள்ளி விட்டாரு? பூமியில தள்ளிட்டார். இப்ப அந்த ஏதேன் தோட்டம் பூமிக்கு கொண்டு வந்தது யார வைக்கிறார்? ஆதாம. ஆனா இங்க வசனம் சொல்றீங்க, அதை யோசிக்கிறீங்க. என்ன யோசிக்கிறீங்கன்னா, உண்டாக்கின்னு எழுதி இருக்குது. அதுதான் யோசிக்கிறீங்க. அதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். அவர் உண்டாக்குனாரா கொண்டு வந்தாராங்கிறத நான் உங்களுக்கு வேதத்தின் அடிப்படையில் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப அதில் மனுஷனை வச்சாச்சு. சரி, இப்ப ஏதேன் தோட்டத்துல ஆதாமை ஏவாளை உருவாக்கி அதை வச்சாச்சு. இப்போ பாருங்க 9 வாசிங்க.
தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமான சகலவித விருட்சங்களையும் புசிப்புக்கு நலமான சகல விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலே இருந்து முளைக்க பண்ணினார். இப்ப பாருங்க, தோட்டத்துல சகல விதமான கனிதரும் விருட்சங்களும் இருந்துச்சு. வேற என்ன இருந்துச்சாமா? நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். அப்புறம் ஏன் அதை சொல்றது சத்தமா சொல்றது? அங்கதான் எழுதித்தானே இருக்குது. ஜீவ விருட்சமும் அங்கதான் இருந்துச்சு. இப்ப ஜீவ விருட்சம் எங்க இருக்குது? ஏதேன் தோட்டத்துல இருந்துச்சு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அவங்க பாவம் அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனிய அவங்க புசிக்காம இருக்கிற வரைக்கும் ஜீவ விருட்சம் அவங்க கண்ணில் படல. தெரியுமா அவங்களுக்கு? அதுவும் நேரத்தில் தான் இங்கே தான் இருக்குது. இதே அதிகாரம் தான் இருக்குது. கண்ணில் படலை. சரியா? இப்போ பாருங்க, இவங்க அந்த பழத்தை புசிச்சிட்டாங்க. சரி, இப்போ ஏதேன் தோட்டம் இவங்க பழத்தை புசித்தது நிமித்தம் 3:22 வாசம். ஆதியாகமம் 3:22 வாசம். பின்பு தேவனாகிய கர்த்தர் இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவனைப் போல ஆனான். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பயன்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். இப்ப என்ன பண்ணிட்டாரு? இவன் ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசிச்சிருவான். புசிச்சா என்ன ஆயிரும் தெரியுமா? என்ன ஆயிருக்கு? நீங்க வசனத்தை கவனிக்கிறீங்களா? உயிரோடு இராதபடிக்கு. புசிச்சுட்டா என்ன ஆகும்? நீங்க என்னத்தை கவனிச்சுக்கிறீங்க? அவங்க மறுபடியும் ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட்டிருந்தா அவங்களுக்கு ஆத்மாவிலையும் மரணம் இல்லை, மாம்சத்திலையும் மரணம் இல்லை. வசனம் கரெக்டா நீங்க பார்க்கணும். அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றென்றைக்கும் உயிரோட இராதபடிக்கு செய்யணும். அதை சாப்பிட்டா அவனுக்கு உயிர் வந்துடும் மறுபடியும். புரியுதா? அந்த வசனம் புரியுதா உங்களுக்கு? அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடவெளி பட்டயத்தை வைக்கிறார். ஏதேன் தோட்டத்தை யாரும் போக முடியாது, கட்டிவிட்டார். சரியா? உங்களுக்கு நான் சொல்ல புரியுதா இல்லையா? புரியுதுன்னு சொன்னா சொல்லுங்க, இல்ல புரியலன்னு சொன்னாலும் சொல்லுங்க. சரியா? இப்ப சரி, இப்ப ஏதேன் தோட்டம் எங்க இருக்குன்னு வேணும் உங்களுக்கு, அதானே யோசிக்கிறீங்க? அப்படிதானே? சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ வாசிங்க. ரெண்டு கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரம் 12. நீங்களும் ஒரு நிமிஷம்ப்பா. 1 கொரிந்தியர் 12ஆம் வசனம், 12ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 12. 2 கொரிந்தியர் தாப்பா, 2 கொரிந்தியர் 12. ரெண்டு கொரிந்தியர் 12 2 வாசனம். கிறிஸ்துவுக்குள்
கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். அவன் 14 வருஷத்துக்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பாய் இருந்தானோ அதை அறியேன். தேவன் அறிவார். அந்த மனுஷன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷன் பேசப்படாததோ வாக்கு கெட்டாதமாகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். இப்ப எந்த வானத்து வரைக்கும் எடுக்கப்பட்டாராமா? 3ஆம் வானத்துல என்ன இருக்குது? பரதீசு இருக்குது. 3ஆம் வானத்துல பரதீசு. இப்ப 3ஆம் வானம் வரைக்கும் பவுல் எடுத்துக்கொள்ளப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கிட்டாதமாகிய வார்த்தைகளை கேட்டான் என்று. அப்ப 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்படும். அப்ப 3ஆம் வானத்துல இந்த ஏதேன் தோட்டம் முன்னுக்கு இருந்தது. அங்க இருந்தத இந்த லூசிபர் தள்ளப்பட்டான். அங்க இருந்ததே இந்த தோட்டத்தை பூமிக்கு கொண்டு வந்து மனுஷனை அதிலே உருவாக்கி மனுஷன் மீறுதல் செய்தபடினால அவனை விரட்டி விட்டுட்டு இந்த 3ஆம் ஏதேன் தோட்டத்தை மறுபடியும் எங்க கொண்டு போயிட்டாரு? 3ஆம் வானத்துக்கு கொண்டு போயிட்டாரு. இப்போ உங்க சந்தேகமா இருக்குதா? சந்தேகமா இருக்கு. கொண்டு போனாரான்னு சந்தேகமா இருக்கு. ஆசிரியர் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவவருஷத்தின் கனியை ஜீவ விருட்சகத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. இப்ப ஜீவ விருட்சகம் எங்க இருந்துச்சு? ஏதேன் தோட்டத்துல இருந்துச்சா? இப்ப எங்க இருக்குது? இப்ப புரியுதா? ஏன் ஏதேன் தோட்டம் 3ஆம் வானத்துக்கு ஏன் மறுபடியும் போயிருக்கும் அப்படின்னு உங்களுக்கு புரியுதா? இப்போ அப்ப ஜீவ விருட்சகம் எங்க இருக்கு? இப்போ பரதேசில இருக்கு. அங்க பவுல் சொல்றாரு 3ஆம் வானத்துல பரதீசுக்குள் எடுத்துக்கொள்ளப்பட்டேன் அப்படின்னு எழுதியிருக்குல்ல. இங்கேயும் பரதீசுங்கிற வார்த்தை வருது. இப்ப ஜீவ விருட்சகம் எங்க இருக்கு? சரி, இப்போ நமக்கு கன்ஃபார்ம் ஆகுது. இப்ப ஜீவ விருட்சகத்தை மட்டும் தான் கொண்டு போகல. இப்போ ஏதேன் தோட்டம் பூமியில இல்ல. எல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டாங்க. பூமியில அது எங்க இல்ல. அது எங்க இருக்கு? 3ஆம் வானத்துல இருக்கு. ஏன் 3ஆம் வானத்துல கொண்டு வச்சிருக்கா தெரியுமா? 3ஆம் வானத்துல ஏன் கொண்டு போய் அதை பரதீசு என்கிற பேர்ல அதை வைத்து ஏன் ஜீவ விருட்சத்தை அங்கே வச்சிருக்கிறாரு? இப்ப அங்க யார் இருக்கிறா? மரித்து போன பரிசுத்தவான்கள் எல்லாரும் அங்கதான் இளைப்பாறுகிறார்கள். அதுக்கு வசனம் எங்க இருக்குது? நீங்க எடுக்க வேண்டாம். இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறையும் போது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு கல்லனை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? நீ இன்று என்னோடு பரதீசில் இருப்பாய். பரலோகத்துல இல்ல. பாத்தீங்களா? அப்ப இந்த மரித்து போன பரிசுத்தவான் எங்க போறாரு? பரதீசுக்கு போறாரு. ஆச்சா? ஆண்டவரை சிலுவையில் அறைந்து இருக்கிற பொழுது ஒரு உயிர்த்தெழுதல் வேற நடந்துச்சு. தெரியுமா தெரியாதா? கல்லறைகள் திறவுண்டு அநேக பரிசுத்தவான்கள் நகரத்திலே காணப்பட்டார்கள் என்றும் எழுதியிருக்கிறது. அப்படி உயிர்ப்பிக்கப்பட்ட பரிசுத்தவான்கள் எங்க இருக்கிறாங்க? பரதீசுக்கு போயிட்டாங்க. பரலோகத்துக்கு போகல, பரதீசுக்கு போயிட்டாங்க. சரி, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல 50 சொல்லுது. இப்ப முதலாம் உயிர்த்தெழுதல் யார் உயிர்த்தெழுவாங்களா? முதலாவது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். என்ன எழுதிருக்கு? கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள். அப்ப அதுக்கு முன்னாடி மரித்து போன பரிசுத்தவான்கள் உயிர்த்தெழுதல் நடந்தாயிற்று. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். மறுபடியும் இந்த செய்தி உங்களுக்கு கிடைக்காது.
இனி நடக்க போற உயிர்த்தெழுதல் என்னன்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் தான் உயிர்த்தெழுவாங்க, பின்பு உயிரோடு இருக்க நாமும் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அப்ப அதுக்கு முன்னாடி பரிசுத்தவான்கள், மரித்து போன பரிசுத்தவான்கள் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு அவர் மரித்து உயிர்த்தெழும் போத அந்த பரிசுத்தவான்கள் எல்லாம் உயிர்த்தெழுந்தார்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. சரியா? புரியுதா உங்களுக்கு? புரியுதா புரியலையா? சரிங்க. இப்போ வெளிப்படுத்துற விசேஷம் இந்த 2:7 என்ன சொல்லுது? மறுபடியும் வாசிங்க. ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். காதுள்ளவன் கேட்க கடவன். என்ன? யாருக்கு காது இல்ல? யாருக்குங்க காது இல்ல? எல்லாருக்குமே இருக்கா? எல்லாருக்குமே இருக்கு. சரி, சொல்றாரு காது உள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்கிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுடைய தேவனுடைய பரதேசியின் மத்தியில் இருக்கிற ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசத்தின் மத்தியில் இருக்க ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்றது. யாருக்கு? இப்ப ஜீவ விருட்சத்தின் கனியை யாருக்கு கொடுக்க போறாரு? ஜெயம் கொள்றவங்க யாரு? கர்த்தருடைய வார்த்தையின்படி கர்த்தருடைய கட்டளைகளை செய்கிறவன் தான் ஜெயம் பெறுகிறவன். இப்ப ஜெயம் பெறுகிறவன் மட்டும்தான் ஏனேன் தோட்டமாக்கி அந்த பரதேசுக்குள்ள போக முடியும். ஏன்னா அதுக்கு இடத்த வச்சுட்டாரு, கேருபீன்களையும் சுடரொளி பட்டயத்தையும் வைத்திருக்கிறாரு. வேற யாரும் போக முடியாது. யாரும் போக முடியும்? ஜெயம் கொள்ளுகிறவன் மட்டும்தான். ஜெயம் கொள்றவங்க யாரு? கிறிஸ்துவின் வழியிலே நடக்கிறவங்க, கிறிஸ்துவின் உபதேசங்களை கேட்டு கிறிஸ்துவின் வழியிலே நடக்கிறவங்க, அவங்க தான் ஜெயம் கொள்றவங்க. அப்ப ஜெயம் கொள்றவங்க அடுத்து எடுத்துக்கொள்ள போகிற கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களும் உயிரோடு இருக்கிற நாமும் எடுத்துக்கொள்ளப்படும் போது நாம் எங்கே ஆண்டவர் நம்ம எங்க கொண்டு போவாரு? ஏன் பரதேசத்துக்கு கொண்டு போனோம் அப்படின்னா, அங்க போறவங்களுக்கு எல்லாத்துக்குமே என்ன இருக்குது? ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுப்பார் என்று வேத வசனம் சொல்லு. புசிக்க கொடுப்பார் என்று எழுது. ஏன் கொடுக்கிறாரு? ஏன் கொடுக்கிறாரு? ஜீவ விருட்சத்தின் கனியை ஏன் கொடுக்கிறாரு? நீங்க ஜெயம் கொண்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுத்துட்டா உங்களுக்கு அதுக்கப்புறம் மரணமே இல்லை. இப்ப நான் சொன்னது கூட வேத வசனம் தானே இருக்குது. இது எத்தனை பேர் கவனமா கேட்டீங்கன்னு எனக்கு புரியல. நீங்க கவனமா கேட்டீங்களா மந்தமா கேட்டீங்களா எனக்கு புரியல. ஏன் ஜீவ விருட்சம் ஜெயம் கொள்ளணும்? ஏன் ஜெயம் கொள்ளணும்? ஜெயம் கொள்றவங்களுக்கு மட்டும்தான் ஜீவ விருட்சம். ஜீவ விருட்சத்தின் கனி. ஏன் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கணும்? சதா காலமும் ஜீவனோடு இருப்பதற்காக. சரி, ஸ்தோத்திரம். வாசிங்க. வெளிப்படுத்துற விசேஷம் 22-23. வெளிப்படுத்துற விசேஷம் 22-23. ஒரு நிமிஷம். 21:2. 21:2. யோவானாகிய நான் 21:2 வாசிக்கலாம். யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தப்பட்டிருந்தது. இப்ப புதிய எருசலேம் எங்க இருந்து வரப்போகுது? பரலோகத்தை விட்டு இறங்கி வரப்போகுது. இது என்னது? இது பரதீசு இல்ல, ஏதேன் தோட்டமும் இல்ல. இது எங்க இருந்து வருது? பரலோகத்திலிருந்து புதிய எருசலேம் இறங்கி வருது. இப்ப எருசலேம் எங்க இருக்கு? இஸ்ரவேல் தலைநகரமாக இருக்கிறது. சரி, 1000 வருஷம் அரசாட்சியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்க இருந்து ஆட்சி செய்வார்? எந்த எருசலேமில் இருந்து? புதிய எருசலேமில் தான். இந்த பழைய எருசலேம் இருக்காது.
இந்த புதிய எருசலேம் எங்கேருந்து வரும்னு கேட்டிங்கன்னா பரலோகத்திலிருந்து இறங்கி வர கேட்டேன். அப்போ பரலோகத்திலிருந்து எருசலேமே கொண்டு வர்றாருன்னா ஏதேன் தோட்டத்தை கொண்டு போவதும் கொண்டு கீழே கொண்டு வருவதும் மேலே கொண்டு போவதும் கர்த்தருக்கு கூடாத காரியம் இல்லை. புரியுதா உங்களுக்கு இப்போ? அப்ப ஏதேன் தோட்டம் இப்பொழுது பூமியில இல்லை. அந்த ஏதேன் தோட்டம் தான் இன்னைக்கு இருக்கிற பரதீசு. அதுக்கு அடையாளம், அதுக்கு வசனம் அங்கதான் ஜீவ விருட்சம். ஜீவ விருட்சத்தின் கனி அங்கதான் இருக்கு. ஜீவ விருட்சம் கனி எங்க இருந்துச்சு? முழுக்க பூமியில இருந்து ஏதேன் தோட்டத்தில் இருந்துச்சு வேதவசனம் சொல்லுது. இப்ப வெளிப்படுத்துற விசேஷம் சொல்லப்படுது, அது பரதீசத்தின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுப்பேன் ஜெயம் கொள்ளுறவங்களுக்கு. இதுல நம்ம இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டது முக்கியமான காரியம் ஒண்ணு, அது 3ஆம் வானத்துல இருக்குது. புரியுதா உங்களுக்கு இப்போ? புரியுதா இல்லையா? 3ஆம் வானத்துல இருக்குது, அதுக்கு பேர் பரதீசு. இப்ப நம்ம இன்னைக்கு கற்றுக்கொள்ள வேண்டியது ஏதேன் தோட்டம் எங்க இருக்கு? ரைட்டு, 3ஆம் வானத்துல இருக்கு. நான் மெயினா இன்று நாம் இதுக்கு நமக்கு ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு என்ன இருக்குன்னா, ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு அந்த வசனம் சொல்லுது, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு அந்த பரதீசத்தின் மத்தியில் இருக்க கனியை புசிக்க கொடுப்பேன் என்று இருக்கு. ஆகவே நீங்க ஏன்னா அன்னைக்கு அவங்க அந்த கையை நீட்டி அந்த அந்த ஜீவபரிசத்தின் கனியை புடுங்கி புசிச்சிடக்கூடாதுன்னு அந்த தோட்டத்துக்கு காவல் வைத்தார். ஆனா அதே ஜீவ விருட்சத்தின் கனியை கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆனா அதுக்கு என்ன பண்ணணும்? ஜெயம் கொள்ளணும், கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கணும், அவருடைய வழியிலே நடக்கணும். அவருடைய வழியிலே நடந்தால் நாம் ஜெயம் கொண்டு ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்துட்டார். ஒரு மனிதன், ஒரு ஆவிக்குரிய மனிதன் இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து விட்டால் அவனுக்கு என்ன இல்லை? மரணம். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் இதை குறித்து நீங்கள் வீட்டில் போய் மறுபடியும் நான் சொன்ன காரியங்களை எல்லாம் நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.